என்னைக்கு ஒரு பெண் தனியாக நடுராத்திரியிலும் போறாளோ அன்னைக்குதான் ஒரு உண்மையான சுதந்திரம்னு சொன்னவர் நமது தந்தை காந்தியடிகள். இன்னைக்கு அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. பத்திரிகை நண்பர்கள் நான் என்ன சொல்றேன்னே புரிந்து கொள்ளாமல் திரித்து தகவல் போடுறீங்க. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 2வது முறை முதல்வராக வரப்போவது உறுதி உறுதி. 7வது முறை திமுக ஆட்சி அமைக்க போவது உறுதி. அப்படி இருக்கும்போது பெண்களுக்குரிய பாதுகாப்பை நிச்சயம் அண்ணன் ஸ்டாலின் உறுதிப்படுத்துவார் என்று தான் சொன்னேன். பெண்கள் சார்பா அவர்கிட்ட நம்ம உரிமையோட பேசலாம் என்று தான் சொன்னேன். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாதவர்கள் தவறான செய்தி போடுவதை வன்மை